உலகத்திலேயே நீங்க குவாலிட்டியான மண்ணுன்னு நீங்க வந்து ஒரு ஆற்றுப்படுகைக்கு பக்கத்துல இருக்கிற செம்மண்ணான இடங்கள்ல இருக்கும். செங்கல் அல்லாத வேற பிரிக்ஸில் கட்டுற பில்டிங் உள்ள வந்து ஹீட் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செங்கல்ல கட்டக்கூடிய கட்டிடங்களுக்கு மற்ற கட்டிடத்தை விட வேற ஏதாச்சும் விசேஷம் இருக்கா? இதுக்கான பல ஸ்டடீஸ் பண்ணியிருக்காங்க. ஹேபிடாட் ஸ்டடீஸ் சொல்லுவாங்க. இந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் 3 விஷயங்கள் அதில் எப்போவுமே பார்ப்பாங்க. ஒன்று அதோடைய பர்ஃபார்மன்ஸ், ரெண்டாவது அந்த ப்ராடக்ட்டை நான் யூஸ் பண்ணுறதுல காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கா, மூணாவது டியூரபிலிட்டி. செங்கல்ல ஏதாச்சும் எக்ஸ்போர்ட் வாய்ப்பு இருக்கா? நம்ம ஊர்ல இருந்து வெளிநாடுகளுக்கு செங்கலை ஏற்றுமதி பண்ண முடியுமா? கண்டிப்பாக பண்ண முடியும். முடியும். எப்படி செங்கலை யூஸ் பண்ணுறாங்கன்னா 2 விஷயத்துக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று அதோடைய கம்ப்ரஸிவ் ஸ்ட்ரென்த், இன்னொன்று வாட்டர் அப்சார்ப்ஷன். இன்னைக்கும் உலக அளவில் இந்தியாவிலேருந்து வயர் கட்டு செங்கல் எக்ஸ்போர்ட் ஆகிட்டே இருக்கு. ஒரு பொருள் ட்ராவல் பண்ண அதோட ரேட் அதிகமாக, குவாலிட்டி அதிகமாக இதோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ், எக்ஸ்போர்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பெருசு. ஆனால் தமிழக்கிழமை நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்முடைய கடந்த வார கடல் கடந்த வாணிபம் நிகழ்ச்சி முடிவில் நம்ம சொன்ன மாதிரி இந்த வாரம் நாம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதை பற்றி நம்ம கூட பேசுகிறதுக்கு ரைஃபோடைய ஃபவுண்டர் திரு அத்திக் அகமது அவர்கள் வந்திருக்காரு. இவர் ஒரு ஐஐடி கரக்பூருடைய அலுமினி. வணக்கம் சார். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? சூப்பராக இருக்கும் சார். ஸோ நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டை பற்றி சொன்னீங்க. ஆனால் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் ஒரு குறிப்பிட்டு ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறதா நீங்கள் இப்போ சொல்லியிருக்கீங்க. ஸோ குறிப்பிட்டு எதை பற்றி பேச போகிறீங்க? ஆரம்பிக்கிறது செங்கல்ல ஆரம்பிது. செங்கல். செங்கலை பற்றி பேசுறதுக்கு அவ்வளோ விஷயம் இருக்கா? இருக்கு சார். ஓகே, சரி சொல்லுங்க. உலகத்திலே பெஸ்ட்டான செங்கல் எங்கே கிடைக்கும் தெரியுமா? உலகத்தில் பெஸ்ட்டான செங்கல் நம்ம ஊரில் எதுவும் கிடைக்குதா? அதாவது செங்கலை பற்றி உலக அளவிலேயே நீங்கள் பார்க்கும்போது ஆற்றுப்படுகைக்கு பக்கத்தில் இருக்கிற செம்மண்ணுடைய இடங்கள்ல நமக்கு இருக்கும். நமக்குன்னா கங்கையுடைய அந்த செம்மண்ணில் அந்த இடங்கள்ல தான் உலகத்திலேயே பெஸ்ட்டான குவாலிட்டியான செங்கல் கிடைக்கும். நம்ம ஊர்ல எங்க கங்கை இருக்குது? நம்ம ஒரு நதியோட, இப்போ உதாரணத்துக்கு நமக்கு பாத்தீங்கன்னா காவேரி இருக்கு. நமக்கு காவேரி இருக்குன்னா அந்த காவேரியோடைய படுகைகள்ல அந்த இடங்கள்ல மண்ணுங்களா செம்மண் எங்க இருக்கோ அந்த இடங்கள்ல கருமண் எங்க இருக்கோ அங்க வந்து அந்த செங்கல் சூளை இருக்கும். முதல்ல வந்து அந்த செங்கல் சூளைக்கு வந்து அந்த இடத்த வந்து அந்த சாயில் டெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த சாயில் டெஸ்ட்டை எப்படி பண்ணுவாங்கன்னா அந்த மண்ணை எடுத்து அந்த மண்ணில் இருக்கிற பிசின், அதாவது அதில் பிளாஸ்டிசிட்டின்னு சொல்லுவோம், அந்த மண் வந்து எப்படி வந்து தண்ணியோட இன்ட்ராக்ட் ஆகுதுன்னு பார்ப்பாங்க. அதுக்கடுத்து அதை ஸ்லம் பண்ணி அதோட பால் பண்ணுவோம். அந்த பால் எடுத்துட்டு நம்ம தட்டி பார்ப்போம். அந்த பாலில் இருக்கிற சவுண்டு கிளாசிஃபிகேஷன் வச்சு பண்ணுவோம். உலகத்துலேயே நீங்கள் அதிகமாக குவாலிட்டியான மண்ணுன்னு நீங்கள் வந்து ஒரு ஆற்றுப்படுகைக்கு பக்கத்தில் இருக்கிற செம்மண்ணான இடங்கள்ல இருக்கும். ஓகே, இதில் வந்து என்றைக்குமே ஆதி தொன்று இப்போ வரைக்கும் செங்கல்ல ரிசர்ச் இன்னோவேஷன்ஸ் போயிட்டே இருக்கும். ஓகே, இதை பற்றி நாங்கள் பல வேலைகளும் பண்ணியிருக்கோம். அதனால ஒரு செங்கலை பற்றி ஒரு முதல்ல அறிமுகத்தோட நம்ம பேசுவோம். ஓகே. இப்போது செங்கல்னு சொல்லும்போது எனக்கு ஒரு விஷயம் இருக்கும். இப்போது ஒரு பில்டிங், ஒரு வீடு வாங்குறாங்க, கட்டி முடிக்கப்பட்ட ஒரு வீடை வாங்குகிறோம் அப்படின்னா முதல்ல பெரியவங்களை என்ன சொல்கிறது, அந்த வீடு வந்து மண்ணில் செஞ்சதா இல்லை எம்சாண்டில் செஞ்சதா, ரெண்டாவது என்ன சொல்லுவாங்க, செங்கல்ல கட்டியிருக்கானா அல்லது வேற எதுவும் பிரிக்கில் கட்டியிருக்கானா அப்படிம்பாங்க. அப்போது செங்கல்ல கட்டக்கூடிய கட்டிடங்களுக்கு மற்ற கட்டிடத்தை விட வேற ஏதாச்சும் விசேஷம் இருக்கா? இது 3 ஆஸ்பெக்ட்ஸ்ல பார்க்கலாம். ஒன்று வந்து செங்கலுடைய அவைலபிலிட்டியை பொறுத்து. நீங்கள் ஆற்றுப்படுகைக்கு பக்கத்தில் இருந்தீங்கன்னா நீங்கள் செங்கல் தான் பெஸ்ட் காஸ்ட் எஃபெக்டிவான இடமா சாய்ஸஸாக இருக்கும். நீங்கள் ஆற்றுப்படுகைக்கு பக்கத்தில் இல்லைன்னா உங்களுக்கு வந்து பிளாக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ மேஜரான பல இடங்கள்ல பிளாக்ஸும் யூஸ் பண்ணப்படுறாங்க. ஆனால் செங்கலுங்கிறது யூனிவர்சலாக எப்போவுமே இருக்க போகிறது, இருக்கவும் செய்யும். இல்லை, இந்த பிளாக்ஸ் யூஸ் பண்ணுறதுல இன்னொரு பிரச்சனை இருக்குது. இந்த பிரிக்ஸில் கட்டுற, அதாவது செங்கல் அல்லாத வேற பிரிக்ஸில் கட்டுற பில்டிங் உள்ள வந்து ஹீட் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இல்லை சார். அது முதல்ல வந்து ஒரு பர்செப்ஷனாக சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது இப்போ நீங்கள் லைக் இதுக்கான பல ஸ்டடீஸ் பண்ணியிருக்காங்க. பல ஸ்டடீஸ் பண்ணி ஹேபிடாட் ஸ்டடீஸ் சொல்லுவாங்க. என்னன்னா இன்ஸ்டிடியூட் ரூம்னு சொல்லுவாங்க. அந்த ரூமுக்குள்ளே இருக்கிற வெப்பம் ஒன்று, அந்த ரூமுக்குள்ளே இருக்கிற டெம்பரேச்சர், அந்த ரூமுக்குள்ளே இருக்கிற ஹியூமிடிட்டி, இது ரெண்டும் அந்த இடத்த நீங்கள் இருக்கணுமா இல்லை அது இருக்கிறதுக்கு பெட்டராக இருக்குமான்னு சொல்லுவாங்க. செங்கலுக்கும் இல்லை மற்ற ஹாலோ பிளாக்ஸுக்கும் அந்த மாதிரி பெரிய வித்தியாசங்கள் இல்லை. ஆனால் குவாலிட்டி வைஸ் நீங்கள் ஏதாவது டேமேஜ் பண்ணும்போது இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் நீங்கள் பண்ணும்போது அதில் வேரியேஷன்ஸ் நடந்திருக்கு. சில ப்ராஜெக்ட்ஸில் அந்த மாதிரி நடந்திருக்கு. உதாரணத்துக்கு கான்க்ரீட்ஸில் பெரிய பெரிய வால்ஸ் நீங்கள் ப்ரீஃபிக்ஸ்டு வால்ஸ் பண்ணும்போது அப்படி பண்ணி அந்த இடங்கள் இன்ஹாபிட்டேட்டாக அங்கே இருக்கிற வெப்பநிலைகள் அதிகமாக மாறி இருக்கிறதுனால அப்படி நடந்திருக்கு. அதில் புறக்காரணியாக இப்போ வந்து ஒவ்வொரு ஊருடைய ஆவரேஜ் டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும்போது அந்த மாதிரி காரணிகள் ஆகும்போது அதுக்கான டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு அந்த மாதிரி ஆகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பிளாஸ்டரிங்கு
அதை கூலண்ட் பிளாஸ்டிங்கு இதெல்லாம் வந்து பண்ணுவாங்க. ஆனால் செங்கல் என்றைக்குமே ரீப்ளேஸ் இல்லாமல் ஓரளவுக்கு போயிட்டு இருக்கு. ஆனால் செங்கலுடைய ரிசர்ச், செங்கலுடைய பற்றி ப்ராடக்ட் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கு எப்போவுமே டெவலப் ஆக போயிட்டே இருக்கும். என்ன மாதிரி டெவலப்மெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு செங்கல்ல? இடத்துல இருந்து இப்போ வரைக்கும் நிறைய செங்கல்லையே நிறைய வந்திருக்கு சார். செங்கலை பொறுத்த வரைக்கும் ஒரு செங்கலை யூஸ் பண்ணுறாங்கன்னா 2 விஷயத்துக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று அதோட ஸ்ட்ரென்த், இன்னொன்று கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த். கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த்னா எதுவுமே இல்லை சார். ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருளை அமுக்குறீங்க, அந்த பொருளை ப்ரெஸ் பண்ணும்போது அந்த பொருள் எந்த லோடு வரைக்கும் தாங்கும். அது செங்கல்ல எப்போவுமே யூனிவர்சலாக அக்செப்ட் பண்ணப்பட்டு ஓகே. அதுக்கான ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது, இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ், BIS உடைய இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து 2வது செங்கலை பொறுத்த வரைக்கும் செங்கலுக்கு 2 விஷயங்களை நீங்கள் பார்ப்பீங்க. ஒன்று அதோடைய கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த்து, இன்னொன்று வாட்டர் அப்சார்ப்ஷன்ஸ். ஒரு செங்கலை எடுத்துட்டு நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் தண்ணியில் வைப்பீங்க. அது எவ்வளோ நேரம் வரைக்கும் அந்த தண்ணியை எவ்வளோ அதை அப்சார்ப் பண்ணி அது உடையாமல் இருக்கா, அதோட ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குங்கிறத பார்ப்பாங்க. இந்த 2 ஸ்டாண்டர்டில் எதெல்லாம் குவாலிஃபை ஆகுதோ அது குவாலிட்டியான செங்கல், எதெல்லாம் குவாலிஃபை ஆகலையோ அதெல்லாம் சரியான குவாலிட்டி இல்லாத செங்கல். அது ஏன் ஆகுதுன்னா அதுக்கு சரியான மண் எடுத்திருக்கணும், சரியான முறையில் அதை ஃபயர் பண்ணியிருக்கணும், சரியான முறையில் கட் ஆயிருக்கும். இல்லை பழைய காலத்துலலாம் செங்கலை வேறு மாதிரி மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டை வச்சு நம்ம படங்கள்லாம் பார்ப்போம், கையிலேயே மண்ணள்ளி போட்டு பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போல்லாம் அதுக்கு மிஷின்ஸ் எல்லாம் வந்துச்சு, செங்கலை அறுக்கிறதுக்கு மிஷின் இருக்குதுலாம் சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அதில் இந்த மாதிரி டெக்னாலஜி அப்டேட்லாம் இதுக்கு செங்கலை பொறுத்த வரைக்கும் 2 விஷயமா நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா மிஷின்ஸில் லோடு பண்ணி அதை வந்து எக்ஸ்ட்ரூஷன்ஸ் மாதிரி அதை வந்து எடுத்து வெட்ட ஆரம்பிப்பீங்க. அதை வந்து 2 வகையாக வெட்டுறீங்க. ஒன்று மோல்டாக வச்சு வெட்டுவீங்க, இல்லைன்னா வயர் கட்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ஸ்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன்ஸுக்கு செங்கல் வெளியில் இருக்குல்ல, அந்த அழகாக வர்றதுக்கு காரணம் வந்து வயர் கட்டு செங்கலாக இருந்துச்சுன்னா அது அழகு கொடுக்கும். சென்னையோ இல்லை ஹைகோர்ட்லேயோ அந்த மாதிரி அந்த வயரை ப்ரொடியூடாக பண்ணியிருக்கு. இன்றைக்கும் உலக அளவில் இந்தியாவிலேருந்து வயர் கட்டு செங்கல் எக்ஸ்போர்ட் ஆகிட்டே இருக்கு. அந்த பிரிக்காக செவரே பிரிக்காக இருக்கிறதுக்கான அந்த அழகுக்கு காரணம் வயர் கட்டாக இருக்கு. அந்த வயர் கட் பண்ண செங்கலை எடுத்துட்டு நீங்கள் வந்து பிரிக் கிளீனில் ஃபயர் பண்ணுவீங்க. பிரிக் கிளீனில் பொறுத்த வரைக்கும் 2 வகையாக நீங்கள் ஃபயர் பண்ணுவீங்க. முதல்ல நம்ம கிராமத்தில் நம்ம சுற்றி முற்றி என்ன பண்ணுவாங்கன்னா அதை உட்டு வெளியில் எக்ஸ்டர்னலாகவும் செங்கலுக்குள்ள ஒரு சர்டன் பர்சன்டேஜ் மட்டும்தான் செங்கலுக்கு வெளியில் நீங்கள் கோலை போட்டு பர்ன் பண்ணுவீங்க. அது 1400 1200 அந்த மண்ணை பொறுத்து நீங்கள் அந்த டெம்பரேச்சரை நீங்கள் ரைஸ் பண்ணி ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் நீங்கள் வைப்பீங்க. அதில் 2 விஷயங்கள் நடக்கும். ஒன்று கிளாசினஸ்னு ஒன்று உருவாகும், இல்லைன்னா அது கிறிஸ்டலைசேஷன், அதாவது அது வந்து சொலிடிஃபை ஆகும். அதில் கிளாஸி ஆச்சுன்னா அந்த செங்கல் சரியாக இருக்காது. அது சொலிடிஃபை ப்ராப்பராக ஃபார்மேஷன்ஸ் வந்துச்சுன்னா அந்த செங்கல் திடமாக இருக்கும். அதனால தான் நீங்கள் 2 செங்கலை எடுத்துட்டு நீங்கள் இதை தட்டினீங்கன்னா டங்குன்னு சவுண்ட் வந்துச்சுன்னா அதில் நல்ல ஹாலோனஸ் வந்திருக்கு, நல்லா ஃபயர் ஆயிருக்குன்னு அர்த்தம். அதுலேயே நீங்கள் தட்டும்போது அதில் சவுண்டு வரல, அதுவே பிஞ்சிச்சுன்னா அதில் கிளாசினஸ் ஆயிருக்குன்னு சொல்லுவோம். செங்கல் எடுக்கும்போதே நீங்கள் வந்து கடற்கரை பக்கமாக நீங்கள் மண் எடுத்திருந்தீங்கன்னா அதெல்லாம் அதிகமான கிளாசினஸ் ஆகும். ஸோ இது ஒரு மண்ணை எடுக்கிறதுனாலையும் ஒரு செங்கல் செலெக்ஷன்ஸ் பண்ணுறதை பொறுத்து இந்த விஷயங்கள் மாறும். அதுக்கடுத்து இந்த செங்கல்ல என்னென்ன இன்னும் இன்னோவேஷன்ஸ் இருக்குன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த செங்கலுடைய ஸ்ட்ரென்த்து அதுவே அந்த வாட்டர் அப்சார்ப்ஷன்ஸ் அப்படியே வச்சுக்கிட்டு அதில் துளைகளை போட்டு அதில் இருக்கிற மண்ணோடைய யூசேஜை கம்மி பண்ணி அழகாக டிசைன் பண்ணுற மாதிரி செங்கல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்திருக்கு அந்த மாதிரி. ஆமாம், அதே மாதிரி பல காலத்துலேயும் சரி இப்போவும் சரி செங்கல்ல வந்து பேவர் பிளாக்காகவும் யூஸ் பண்ணியிருக்காங்க. பேவர் பிளாக்ஸ்னால் நம்ம நடக்கிற போகிற பாதையில் இதில் அழகுக்காக யூஸ் பண்ணுறது. அதில் பல டிசைன்ஸை நீங்கள் பண்ண முடியும். அதுக்கடுத்து வெரைட்டி ஆஃப் செங்கல்ஸை பண்ண முடியும். அதுக்கடுத்து செங்கலை ஃபயர் பண்ணாமலும் சிமெண்ட் போட்டு செங்கலை உருவாக்குறதோ அது எப்படி உருவாக்குறாங்க? சிமெண்ட் போட்டு அதுக்கு வந்து கம்ப்ரெஸ்டு ஸ்டெபிளைஸ்டு எர்த் பிளாக்னு சொல்லுவாங்க, CSEBன்னு சொல்லுவாங்க. அதாவது சிமெண்டேஷியஸான ஒரு மெட்டீரியல்ஸை ஜிப்சமையோ இல்லை சிமெண்ட்டையும் போட்டு மண்ணோட சேர்த்து அதை கம்ப்ரெஸ் பண்ணி அதை கொஞ்ச நாள் வச்சு அதை க்யூரிங் பண்ணி அதை வந்து பண்ணுவாங்க. ஸோ இந்த 2 வகையாகவும் அவங்க பண்ணுவாங்க. ஆனால் CSPக்கு வந்து நீங்கள் பெரிய ஸ்ட்ரக்சர் பண்ண முடியாது, ஆனால் செங்கல்ல நீங்கள் ஓரளவுக்கு ஸ்ட்ரக்சர் பண்ண முடியும். இப்போ ரீசெண்டாக வந்து இந்த இன்டர் பிளாக்கிங் பிரிக்ஸு, அப்போ இந்த AAC பிளாக்ஸா அந்த மாதிரி பிளாக்ஸ் எல்லாம் வருது. சைஸ் எல்லாம் பெருசாக இருக்குது. அப்போனா கல்லோட தேவை வந்து கம்மியாகும், கல்லோட எண்ணிக்கை ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு கல்லோட எண்ணிக்கை கம்மியாகும் சொல்கிறாங்க, சிமெண்டோட தேவை கம்மியாகும் சொல்கிறாங்க. அப்போது இப்படி சொல்லிட்டே போகும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுடைய ஒட்டுமொத்த
காஸ்ட்டுமே வந்து அதில் குறையுது அப்படிங்கிறாங்க. அப்போது இங்கே செங்கலுடைய தேவை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருதா? அதை எப்படி பார்க்குறீங்க சார்? செங்கலுடைய தேவைகளில், அதாவது செங்கல் வந்து முதல்ல வந்து எசென்ஷியல் ப்ராடக்ட் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் இருந்தது. அதுலேருந்து அது போயிட்டு ஃபங்க்ஷனல் ப்ராடக்டாகவோ அதோடைய யூசேஜ் வேற மாதிரியா இருக்கு. ஓகே, இப்போ ஆல்டர்னேட் ப்ராடக்ட் வந்ததால அதனால அதாவது எந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் 3 விஷயங்கள் அதில் எப்போவுமே பார்ப்பாங்க. ஒன்று அதோடைய பர்ஃபார்மன்ஸ், அந்த இடத்துக்கு அதோடைய பர்ஃபார்மன்ஸ் என்ன பண்ணுது. ஓகே. ரெண்டாவது அது அந்த ப்ராடக்டை நான் யூஸ் பண்ணுறதுல காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கா. 2. மூணாவது டியூரபிலிட்டி. அந்த டியூரபிள் நான் எதிர்பார்க்க லைஃப் டைம் அந்த பில்டிங்க்கு அந்த ப்ராடக்டால கொடுக்க முடியுதா. இந்த 3 விஷயங்கள் ஒரு செங்கல்ல பண்ணக்கூடிய எல்லா விஷயமும் இந்த இன்டகிரேட்டட் பிளாக்ஸ்ல இதில் பண்ணுறதுனால இதை வந்து கொண்டு வரும். அதுக்காக செங்கல் அப்சலேட் ஆகும்னு போகாது. இப்போ உதாரணத்துக்கு நீங்களே உங்களுடைய தெரிஞ்சவங்க லேயர் போய் இப்போ பேசுனீங்கன்னா, முதல்லலாம் கையால் பண்ண மோல்டான 1 லட்சம் செங்கல் வித்துட்டு இருந்தாங்கன்னா, அந்த செங்கல் 3 ரூபாயிலேருந்து 6 ரூபாய், 8 ரூபாய், 10 ரூபாய் அந்த ரேஞ்சில் வித்துட்டு இருந்தாங்கன்னா, இப்போது வயர் கட்டில் ப்ரிசைஸான குவாலிட்டியான ப்ராடக்ட்டு 20 ரூபாய்க்கும் 30 ரூபாய், 50 ரூபாய் அந்த மாதிரி ப்ராடக்டை குவாலிட்டியோட பெட்டராக பொறுத்து நீங்கள் போக இருக்காங்க. அதே மாதிரி சில இடங்களில் நீங்கள் செங்கலை தவிர வேறு ப்ராடக்ட்டை யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி நீங்கள் சில இடங்களில் நீங்கள் வந்து ஹை சிமெண்டேஷியஸ் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ண முடியாது. அந்த இடங்களில் உங்களுக்கு செங்கல் தான் ஆப்வியஸான சாய்ஸ். இந்த எல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் செங்கல் எங்கெங்கெல்லாம் அவைலபிளாக இருந்து காஸ்ட் எஃபெக்டிவாக இருந்து லாஜிஸ்டிக்ஸ்லாம் அதை எடுத்துகிட்டு கொண்டு போகிறதில்ல கம்மியான காசு இருக்கோ அங்கெல்லாம் செங்கல் என்றைக்குமே irreplaceable-ஆ இருக்கும். ஓகே சார், இப்போ நம்ம கோருக்கு வந்துடலாம். செங்கல்ல ஏதாச்சும் எக்ஸ்போர்ட் வாய்ப்பு இருக்கா? நம்ம ஊர்ல இருந்து வெளிநாடுகளுக்கு செங்கலை ஏற்றுமதி பண்ண முடியுமா? கண்டிப்பா பண்ண முடியும். முடியும். எப்படி? அதாவது செங்கலுடைய குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் வந்து வேர்ல்டு லெவல்லே நீங்க பாத்தீங்கன்னா செங்கலை பத்தி நோஹவும் செங்கலை பத்தி அண்டர்ஸ்டாண்டிங்கோ அதிகமா இருக்கிறது இந்தியா, வியட்நாம், அதுக்கடுத்து ஓரளவுக்கு ரிசர்ச் வைஸ்டா டெக்னிக்கலா ஜெர்மனியில். அண்டு செங்கலுடைய எக்ஸ்பீரியன்ஸு அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமாக இருக்கிறது இந்தியாவில். ஓகே. அப்போது எனக்கான இந்த ரெக்குவயர்மெண்ட்டில் இந்த செங்கல் வேணும்னு ஒருத்தர் கேட்குறாரு. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் செங்கலாக மட்டும்தான் பார்க்குறீங்கல்ல, இந்த ஃபவுண்ட்ரிஸு நம்ம பேசியிருந்தோம். அதே மாதிரி நம்ம வந்து எல்லா பெரிய பெரிய மேனுஃபேக்சரிங் பேசியிருக்கோம். அதுலெல்லாம் செங்கல் யூஸ் பண்ணப்படும். என்ன மாதிரி? அது அதோட கம்போசிஷன்ஸு வேறு மாதிரி இருக்கும். அலுமினா பேஸ்டு அந்த மாதிரி செங்கலை வந்து நீங்கள் சூளைகளாக யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. அதை வந்து பேர்ன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. அதுக்கடுத்து செங்கல் வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் என்ன சொல்லிட்டு கஸ்டமர்ஸ் எப்போவுமே டிமாண்ட் பண்ண தான் செய்கிறாங்க. அந்த நாடுகளுக்கு நம்ம சார் அதாவது நீங்கள் வந்து இன்ஜினியரிங் ப்ராடக்டாக நீங்கள் எங்கெங்கெல்லாம் யூஸ் கேஸ் எங்கெங்கெல்லாம் இன்ஜினியரிங் ப்ராசஸ் இருக்கோ, எங்கெங்கெல்லாம் வீடுகள் கட்டப்படுதோ, எங்கெங்கெல்லாம் அதோட ஸ்பெசிஃபிகேஷன் டிமாண்ட் இருக்கோ வேர்ல்டு வைடாகவே டிமாண்ட் இருக்குது. இல்லை, வேர்ல்டு வைடு நம்ம வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் வுட்டில் தான் வீடு கட்டுறாங்க. செங்கல்லாம் வச்சு கட்டுற மாதிரி எங்கேயுமே எக்ஸ்டீரியர் தான் வுட்டில் பண்ணுவாங்களே தவிர இன்டர்னலாக பல போர்ஷன்ஸ் வந்து இது பண்ணுவாங்க. அதுக்கடுத்து நீங்கள் ஈவன் உதாரணத்துக்கு நீங்கள் வந்து அவங்க எல்லாமே சிம்னி எல்லாம் இருக்குல்ல, அந்த ஃபயர்வுட் சிம்னிஸ் எல்லாம் இருக்கு யூரோப்ல எல்லாம், அதெல்லாம் செங்கலால தான் கட்ட முடியும். ஓகே. ஸோ அதுக்கான டிமாண்ட் இருக்கு. செங்கலோட பிஹேவியரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஒரு பொருள் டிராவல் பண்ண அதோட ரேட் அதிகமாயிடும். ஸோ அதனால அதோட ஃபங்க்ஷனலாக அது யூஸபிளாக இருந்துச்சுன்னா அதை ட்ராவல் பண்ணுறதுல பிரச்சனை இல்லை. நீங்கள் உதாரணத்துக்கு இங்கே ஒரு செங்கல் வச்சுருக்கீங்க, அந்த செங்கல் சூளையில் நீங்கள் ஒரு ஃபைனஸ்ட் குவாலிட்டி செங்கல் பண்ணுறீங்க. அந்த ஃபைனஸ்ட் குவாலிட்டி ஹையஸ்டாக குவாலிட்டி இருந்துச்சுன்னா நீங்கள் இங்கேருந்து மும்பைக்கு அனுப்பலாம், ஹையஸ்டா குவாலிட்டியில இருந்துச்சுன்னா. ஆனா அதே செங்கல் வந்து நீங்க ஒரு வெறும் பிரைஸ் பாயிண்ட்ல நீங்க பாக்குறீங்கன்னா 100 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டருக்கு தாண்டி நீங்க அதை அனுப்புறீங்கன்னா வாங்குறவங்களுடைய காஸ்ட் கட்டுப்படி ஆகாது. ஸோ குவான்டிட்டி குறைய குவாலிட்டி அதிகமாக இதோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ், எக்ஸ்போர்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பெருசு. ஆனா அது வந்து அந்த செங்கலுடைய அப்ளிகேஷன் குவாலிட்டி இதை பொறுத்து தான் மாறும். ஓகே சார், அப்படின்னா நம்மளோட அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பேச போகிறோம்? முதல்ல வந்து நம்ம செங்கலை பற்றி பேசியிருக்கோம். செங்கலுக்கு கூட வர்றது எப்போவுமே கான்கிரீட். ஆனால் செங்கலுக்கு அடுத்து நம்ம கான்கிரீட்டை பற்றி பேசுவோம். ஓகே சார். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் கான்கிரீட் பற்றின ஒரு டீட்டெயிலிங்கோடு நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி.